வாங்க இப்போ நம்ம சிம்பிளாக டேஸ்டியாக சிக்கன் செமி கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனில் வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சிட்டோம். ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ வந்து பொன்னிறமாக வெங்காயம் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து கிரேவி செமி கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாவை கொட்டிக்கலாம். 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச சிக்கனை வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. சிக்கன்லேருந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மிலே வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து செமி கிரேவி பண்ணுறதுனால நான் இந்த கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு குழம்பா வேணும்னா நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்பூனில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம காரம் உப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா செமி கிரேவி வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு தேவையான செமி கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு.